10 ஆண்டுகள்ல இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெண்களை நீங்க மோசமா சித்தரிக்க முடியாது. கேள்வி கேட்பாங்க. அப்புறம் வந்து இப்போ மொழி ரீதியா ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா சித்தரிக்க முடியாது. அவங்களுடைய டைலாக்ட வந்து அப்படி பண்ண முடியாது. இன்னொன்னு வந்து என்ன சொல்றது, சமூகத்துல வந்து ரொம்ப பின்தங்கிய மக்களை வந்து நீங்க மோசமா சித்தரிக்க முடியாது. எப்படி பண்ணாலும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் மோர் ஓவர் கமர்ஷியல் டைரக்டர்ஸ் இதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களுடைய திரைப்படங்களை வந்து இதை ஹேண்டில் பண்ண ட்ரை அவங்களுக்கு என்ன சமூக புரிதல் இருக்கோ அந்த அளவுல வந்து அவங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி ரொம்ப மோசமா அவங்களுக்கு தெரியாம சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க அதை வந்து சரி பண்ணிக்கிற இடத்துல இப்படி பண்ணா கேள்வி கேட்பாங்க, இப்படி பண்ணா ஒரு டிஸ்கஷன் கிரியேட் ஆகும். நம்ம இதை வந்து இந்த லெவல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் சில பேர் கூப்பிட்டு கேட்கறாங்க, நான் இப்படி யூஸ் பண்ண போறேன், நான் இப்படி பண்றேன், இது கரெக்டா தப்பான்னு கேட்கிற இடத்துல இருக்கிறாங்க. நீங்க படத்தை கொஞ்சம் பார்க்கணும், நீங்க பாத்துட்டு கொஞ்சம் சொன்னீங்களா கரெக்டா இருக்கும். நான் இந்த பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ண போறேன், இது கரெக்டா தப்பா நீங்க சொன்னீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒரு பெரிய சேஞ்ச் இல்ல. ஆமா அது வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமானதா நான் நினைக்கிறேன்.